காலங்காத்தால வந்து டீ போடுறேன் காபி பண்றேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை பூரா கருக்கி வச்சிருக்கு. தெரியலன்னா சும்மாவே இருக்கணும். இப்படியா பண்றது? ஊர்ல போய் பாரு, பொம்பளை பிள்ளைங்க தான் அம்மாக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் நானே செய்யறேன்ல, என்னே சொல்லணும். ஏதோ ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கே அப்படி கத்திட்டே இருக்க? என்னது ஒரு நாளா? நீ எப்ப சமையல் கட்டுக்குள்ள வந்தாலும் குக்கர் வெடிக்குது, சட்டி ஓட்டையா போகுது. உடச்சு ஒப்பேத்தின 10 நிமிடம் இருக்குன்னு தெரியுமா? வந்து பாரு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நீ சமையல் கட்டுக்குள்ள வா, அப்புறம் இருக்கு. வந்தா என்ன பண்ணுவ? வந்துதான் பாரு, அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியும். ஏமா, இன்னையில இருந்து உனக்கு எனக்கு தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்க எல்லா டிஷ்ஷையும் சமைச்சு உங்க எல்லாத்துக்கும், இல்ல அந்த மூத்த தடிமாரை தவிர உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு சமையல் ஆனவத்தை அடக்கி நீயே சமையல் வாயில சொல்ல வைக்கல, நான் மகிழ்ன்ற மகிழ்மதி கிடையாது. இவ்வளவு வாய் பேச மட்டும் நேரம் இருக்குல்ல? நான் பேசினக்கே வயிறுல எரியுது போலயே, ஏதோ கருகுற ஸ்மெல்லாம் அடிக்குது. இது கருகுது. அச்சோ கருகுதே. ஏமா, எத்தனை வருஷமா சமைக்கிற? ஒரு தோசை கூட கருகாம சுட தெரியாதா உனக்கு? எருமை, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தில்ல, அது அப்படி ஆயிடுச்சு. ஐயோ, தமிழ் வேற அவசரமா வெளியே போகணும்னு சொன்னானே. நானும் தான் வேகமா போகணும். எனக்குமா சாப்பாடு போடு. இருடி, அவன் எங்க கடைக்கு அவசரமா போகணும்னு சொன்னான். ஓஹோ, உன் பிள்ளை மட்டும் தான் வேலைக்கு போறானா? அப்ப நாங்க வெட்டியா உட்காந்து நின்று இருக்கோம். எனக்கு எது வேண்டாம், எல்லாத்தையும் பிள்ளைக்கே கொட்டு. நான் அப்படி சொல்லலடி. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்க பாருடி, சொல்றத கேளு. நில்லுடி. ஏண்டி உனக்கு இவ்வளவு கோவம்? இல்லம்மா, நீ ஓரஞ்சனை தான் பாக்குற. மூத்த பிள்ளை ஒரு மாதிரி, எங்களை ஒரு மாதிரி தான் நீ பாக்குற. நீங்க தாண்டி இப்படி நினைக்கிறீங்க. உங்க அப்பா போனதுல இருந்து இது மொத்த குடும்பத்தை அவன் தாண்டி தூக்கி சமைக்கிறேன். அச்சோ, அவளை பாரமா தான் இறக்கி சொல்லி நாங்களே பாத்துக்கிறோம். ஏண்டி, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருமா, நீ என்ன சொன்னா எனக்கு அவன் மேல துளி கூட பாசம் வராது. விளங்கும் காலங்காத்தலே வா, இன்னைக்கு என்ன நடக்க போதோ. மா, தோசை சூப்பர். அம்மா, மகிழ் ஏதோ கடைக்கு வாங்கணும்னு சொல்லுச்சுல, காசு இருக்கா? இல்லைன்னா என் சட்டப்பையில இருக்கு, எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளை பேசுனதை பத்தி மனசுல வச்சுக்கிறாதையா. அந்த பிள்ளை பத்தி உனக்கே தெரியும்ல, அந்த பிள்ளை கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருக்கும். நீ எதுவும் மனசுல வச்சுக்கிறா தமிழ்? அம்மா, சின்ன வயசுல அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போது என் நெஞ்சிலேயே மிதிக்கும். அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் இன்னும் அந்த பிள்ளை எனக்கு குழந்தை மாதிரி தானே. நீ அவளை பத்தி இப்படி யோசிக்கிற, அவனை கண்டாலே எரிஞ்செரிஞ்சல விழுகிறா. அவளுக்கு எப்பதான் அறிவு வருமோ? அந்த பிள்ளைக்கு அறிவு இல்ல. போன வாரம் ஒரு மேக்கப் ஆர்டர் எடுத்துச்சுல, எவ்வளவு கொடுத்துச்சு? 10,000 முழுசா கொடுத்தாப்பா. கொடுத்துட்டு 200 ரூபா கை செலவுக்கு வாங்கிட்டு போனா. 10,000 முழுசா கொடுத்துச்சா? ஆமா. நீதாம்மா அறிவில்லாம இருக்க. ஏப்பா, அந்த மேக்கப் ஆர்டர் எடுத்தது 25,000 ரூபாய்க்கு. 25,000மா? எஸ், 2500 25,000. உனக்கு யார்ப்பா சொன்னது? அந்த மாப்பிள்ள நம்ம கடையில தான் ஃபேஷியல் பண்ணான். பொண்ணுக்கும் நம்ம மகிழ் தான் மேக்கப் போட்டு விட்டுச்சான். ஓஹோ, வரட்டு இந்த கழுதை குடிச்சு ஆஞ்சு போற ஆஞ்சு. சரி விடுமா. ஆமா, ஒரு கடைக்கு போக சொன்னானே, போயிட்டானா? போயிட்டான். இன்னொரு தடவை எங்க போனாரு? அது எங்கிட்டு சுத்துதோ கரகம். போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்குது. டேய், லைட் ஏன்டா போட்டேன்? நீ என்னடா இங்கே படுத்திருக்க? அங்கதான் படுக்கலான்னு பார்த்தேன், முடியா இருக்குல்ல, அதான் இங்க படுத்து. ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொல்லு, நைட்டு ஃபுல்லாக நீ வரலான்னு புலம்பிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 1008 கால் வருது, அது இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? நான் உன்ன மாதிரி அண்ணங்களில் வெட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தான் தமிழ் சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத தூண்கள்ரா. நீ சொன்ன அதே அன்னைக்கடையில் வர்ற காசை வச்சு தான் நீ படிக்கிற விஸ்காமுக்கு ஃபீஸ் கட்டுற. அடுத்த செமஸ்டர்லேருந்து நீயே கட்டிக்கோ, அப்போதான் அறிவு வரும். என்னன்னு இப்படி பேசுற? அண்ணே, என்ன இருந்தாலும் அவன் தம்பினே. நாளைக்கு நான் படிக்கலாம், என்னை யாரு கட்டிப்பா சொல்லு? நீ படித்தாலும் உன்னை யாரும் கட்டிக்க மாட்டாங்க. அந்த அறிவை வளர்த்துக்க. எந்திரா. ஏனே, நம்ம கடையில்
ஒரு நாள் வசூல் எவ்வளோ ஆகும்? அது ஒருத்தர் எடுத்துக்கிற சர்வீஸை பொறுத்தாண்டா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் போகும். வராமலாம் போயிடக்கூடாதுன்னு. நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லோரும் வந்து பெரிய பெரிய சர்வீஸாக எடுத்துட்டு இந்த ஸ்கேனரில் பணத்தை போட்டுருணும். ஏன் நாங்கள் கையில் கொடுத்தாலே வாங்கிப்போமே. என்னண்ணே நீ கையில் வாங்கி கல்லால் போட்டால் யாருக்கு யூஸு? என்னது? இல்லைண்ணே, இதில் போடுறனால இந்த பேங்க்காரன், இந்த ஆப்காரன், இந்த ஸ்கேனரை கொண்டு வந்து ஒட்டினவன் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னு யோசினே. அது மட்டும் இல்லை, கையில் காசு வாங்கினா கல்லா பார்த்து எடுத்து வைக்கணும். இது ஒரு வேலையா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஏதோ 2 பேர் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒன்றாரில் வாத்தியாரு. இவன் என்னடா கஷ்டத்தை பற்றிலாம் பேசுகிறான்? துறைக்கு இங்கே என்ன வேலை? நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக நம்ம கடைக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சம்பளம் எதுவும் கேட்ட போகிறான்டா? எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. நான்லாம் நீ யார்ட்டையும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. எனக்குன்னு இருந்தா தானாகவே வரும். கிழிக்கும். கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்க்குறேன். போ சொல்கிறா. பெரிய கஸ்டமரு. டை அடிக்க 4 பெருசுங்க வரும். அதில் போன வாரம் ஒரு ஆள் மண்டையை போட்டாரு. மிச்சம் இருக்கிற 3 பேர்த்துக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? இவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுனே. ஒரு நாள் வச்சு இழுத்தா சரியாயிரும். விட்றா, காலேஜ் தானே படிக்கிறான், அதெல்லாம் சரியாயிருவான். இப்போவே நம்ம கஷ்டத்தை அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு என்ன புரியவா போகுது? யாருமே இல்லை. ஏய், என்ன பண்ண? கடையில் ஆள் இல்லை, அதான். அதான் ஆட்டையை போட வந்தியா? யார் ஆட்டையை போட வந்தார்? நான் எத்தனை வாட்டி உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? நீங்க தான் வரல. வரலனா நீ எடுப்பியா? வேற என்ன செய்ய? கடையில் ஆளே இல்லை, கடவுடி பொழுதுபோக்கு வேணாமா? அதனால தான் எடுத்தேன். காசு கொடுக்காம ஓடியா போறாங்க. சரிங்க சார். அப்படி கஸ்டமர்கிட்ட மரியாதை பேசி பழங்க. இந்த வயசுல திருடிட்டு பேச்ச பாரு. ஏய், 10 ரூபா சாக்லேட் 5 ரூபா கொடுத்துட்டு போறேன், மீதி யாரடா கொடுப்பா? அதுக்கு காதை பூச்சி திரும்பிங்களா, அதுக்கே சரியா போச்சு. அடி, அடுத்த தடவை வாடி, உன் காதை பிச்சு எடுத்துடுறேன். மித்ரா, உனக்கு புரோக்கர்ட்ட சொல்லி மாப்பிள்ள பார்த்தோம்ல. ஓ, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, என்ன இப்போ? அந்த பையனுக்கு சொந்தமா ஹோட்டல் பிசினஸ். வீடு 1 இல்ல 2 இல்ல 5 வீடு இருக்கு. தோட்டம் தரவுகளா நிறைய இருக்கு. வீடெல்லாம் மாளிகை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, சொந்தம் வந்தவனு எந்த டிஸ்டர்பும் இல்ல. பொண்ணை மொத்தம் கொடுத்தா போதுங்கிறாங்க. நிஜமா வாங்க, நம்ம பொண்ணு அவ்வளவு பெரிய இடத்துக்கா போகுது. நான் கூட என்னைய போல சிக்கி சீரழிஞ்சு போமோன்னு நினைச்சேன். அது வாஸ்தவம் தான். அந்த மாப்பிள்ள நாளை பொண்ணை நம்மளை மதிக்க மாட்டானே, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏ மித்ரா, நீயா எவனையாவது இழுத்துட்டு ஓடுனாதான் உண்டு. உங்க அப்பனை நம்பணும், நீயும் நானும் சிங்கிதான் அடிக்கணும். எம்மா, வெளியே நின்று இப்படி லூஸ் மாதிரி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உள்ள போ. எனக்கு என்ன, என்னமோ பண்ணுங்க. சொல்லுங்க ரேவதி அக்கா, என்ன கடப்பக்கம் ஆளைய காணோம்? எங்கப்பா நேரம் இருக்கு, ஒரு நாள் வரேன். சரிக்கா, என்னவா திடீர்னு போன்லாம் பண்ற? என்ன விஷயம்? போன மாசம் மளிகை சாமா கணக்கு முடிச்சிடுறேன், எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. அதுக்கு என்னக்கா இப்ப அவசரம்? நான் உன்கிட்ட கேட்டேனா? என்னைக்கா இருந்தாலும் கொடுத்துதானே பாக்கணும். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. காசெல்லாம் ஒரு மேட்டராக்கா? அதுவும் நமக்குள்ள 3000 ரூபாய் ஆச்சுக்கா. நீங்க எவ்வளவு போட முடியுதோ போடுங்க. சரிப்பா, அந்த QR கோடு போட்டோ எடுத்து அனுப்பு, போட்டுறேன். சரிங்கக்கா. ஹலோ மித்ரா, காசு போட்டேம்மா, செக் பண்ணிக்கோ. ஐயோ, எதுக்குக்கா செக் பண்ணிட்டு? இருக்கட்டும். இருக்கட்டும்மா, கையோட செக் பண்ணிக்கோமா. சரி, இருங்கக்கா. அமௌண்ட் வரலையேக்கா.
என்னது வரலையா? போட்டனேமா. இல்லக்கா வரல, செக் பண்ணிட்டேன். ஜிபேல போயிட்டு கீழே செக் பேலன்ஸ் இருக்கும், அதுல பாஸ்வேர்டை போட்டு பாருமா. அந்த அளவுக்காக்க அறிவில்லாம இருக்கும், எதுவும் வரல. அட என்னம்மா நீ போட்ட காசை வரலங்கற? நான் போட்டுட்டேன், நீ பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோ. பேங்க்ல போய் பார்க்கவா? காசு போடாம போட்டேன்னு சொன்னா எப்படி வரும்? ஒழுங்கு மரியாதை என் காசை போட்டுரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. டேய் முடி இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்லடா. திருப்பதி போய் மொட்டை வேணா அடிச்சுட்டு வந்துடுவா. வாரம் போவோம் எல்லாருமே. ஏய் நில்றி. என்னம்மா? போன வாரம் மேக்கப் ஆர்டர் எடுத்து என்கிட்ட அமௌண்ட் கொடுத்தேல? ஆமா, 10,000 பணத்தாங்க மொத்தமா ஒன்றதானமா கொடுத்தேன். இப்ப எதுக்குமா குற்றவாளி மணி படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது கொண்டவங்க முன்னாடி அரஞ்சனா கழுத பல்லெல்லாம் விழுந்துரும். 25,000 வாங்கிட்டு 10,000 கொடுத்துருக்க. என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, எங்க பாக்குற? அம்மா யார் சொன்ன 25,000 வேணும்? 10,000 ரூபாய் தான். மறுபடியும் பொய்யா பேசுற? பேசிட்டு தானே இருந்தீங்க, எது கையை வாங்குறீங்க? ஆமா, அத இவர் சொல்ல வந்துட்டாரு. நீ அடிமா, நீ அடிச்சா கூட நான் சவுத்துக்குள்ளதான் அடிப்ப, கொண்டவங்க மாதிரி நடந்துக்க மாட்டேன். எப்பயோ நடந்ததை ஏண்டி அடிக்கடி சொல்லி காமிச்ச மனசை புண்படுத்துற? ஓ கஷ்டமா வேற இருக்கா? இருந்தா சரி. ஏய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லாம வாங்கின 25,000 10,000 கொடுத்தா மீதி காசு எங்கடி? என்ன மீதி காசு வச்சு கோட்டையா கட்ட போறேன்? அக்கௌண்ட்ல தான் இருக்கு. இந்த பாரு. ஏய் என்னடி முட்டையா இருக்கு? இருந்தா வச்சு தின்னு. மா அக்கௌண்ட்ல இந்த காசை காணோமா? என்னது காசை காணாமா? ஆமாம்மா, இன்னைக்கு கூட ஜிபேல 5000 வந்துச்சு, அந்த அமௌண்ட் மொத்தமா காணோம். என்னடி காசை கேட்டா கதை விடுற? மகிழ் சொல்றப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கடையில இருக்க ஸ்கேனர்ல போட்ட அமௌண்ட் கூட என் அக்கௌண்ட்ல ஏறல. நாளைக்கு பேங்க்ல போய் தான் என்னன்னு பார்க்கணும். பேங்க்குக்கு போனா உன்னதான் அசிங்கமா கேட்பாங்க. இத யாரு பண்ணான்னு எனக்கு தெரியும். மித்ரா நீ என்ன நேரத்துல உள்ளவா? நான் உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும், எங்க உங்க கடைசி பையன்? அவனதுக்கு கேக்குறீங்க? இந்த வீட்டுல முக்கியமானவங்களே நாங்க தான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீட்ல முக்கியமான ஆளு நீங்க தான், ஆனா என் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டைய போட்ட மேட்டர்ல அவன் தான் முக்கியமான ஆளு. என்னம்மா நீ வந்தது வராததுமா என் பிள்ளைய குறை சொல்ற?